அம்மா, அம்மா. அல்லி, தடுப்பூசி போட்டாச்சாமா? போட்டாச்சுமா. ஃபர்ஸ்ட் அள்ளிய படுக்க வைங்க. ஒரு மாதிரி தலை சுத்துதுன்னு சொன்னா. ஐயா அப்படியா? அதான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு போனேன். 2 வாயோட ஓடிட்டியே. வாமா. ஊசி போட்டது வலிக்குதாமா? ஆமாத்த. 2 நாளைக்கு ஃபீவர் வரும்னு சொன்னாங்கம்மா. ஃபீவர் வருமா? ஏண்டா, மாசமா இருக்க பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துன்னா பிறகு வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளை என்னாகும்? அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? தடுப்பூசி போட்டா ஃபீவர் வரும்னு சொல்லி விட்டாங்க. மாத்திரை கூட கொடுத்து விட்டாங்க. அப்படியா? சரி, அந்த மாத்திரையை ஏன்ட்ட கொடு. காய்ச்சல் வந்து நான் கொடுத்து விடுறேன். சரிங்கம்மா. அல்லி, நீ கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்கு என்னம்மா? சரிங்கத்த. ஐயா, கொஞ்சம் வா. அள்ளிமா, நீ தூங்கு. சரிங்க மாமா. என்னாச்சுமா? ஐயா, அம்மா ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்லுவியா? இது வரைக்கும் உங்ககிட்ட எதையும் மறைக்கலம்மா. இப்ப நான் ஒழுங்கா தானே இருக்கேன். அம்மா கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ இப்போ எங்க வேலை பார்க்க? ஆதி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி. ஏமா? உங்க ஓனர் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தாரு. வீட்டுக்கா? ஆமா, வீட்டுக்கு தான். வேண்டாயா, அவர்கிட்ட வேலை பார்க்க வேண்டாம். அம்மாச்சிக்குன்னா தெரிஞ்சுனா அவ்வளவுதான். அம்மா, இதுல என்ன இருக்கு? அவரு ஓனரு, நாங்க ஜஸ்ட் வேலை பார்க்குறேன், அவ்வளவுதான். மற்றபடி அங்கே உறவு கொண்டாடலாம் நான் போகல. நமக்கு தேவை இப்போ காசு. எனக்கு அங்கே தான் வேலை கிடைச்சிச்சு. அதனால நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஆளை நான் அப்பானும் கூப்பிட மாட்டேன், என்னைய மகனும் சொல்லி கூட மாட்டேன். விட்டுட்டு போன உறவுலாம் நமக்கு வேண்டாமா. நீங்கள் பயப்படாதீங்க. அதுக்கு இல்லையா, அந்த ஆளு காசை வச்சு நம்ம பொழைக்கணுமா? எதுமா அந்த ஆளு காசு? நான் உழைக்கிற உழைப்புக்கு தான் சம்பளம் வருது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு நம்ம கடன் அடைச்சதுக்கப்புறம் முன்னேறி வந்ததுக்கப்புறம் நானே வேலையை விட்டுருவேன், கவலைப்படாதீங்க. அதுக்கு இல்லையா, இன்னைக்கு தேடி வீட்டுக்கே வந்துட்டாவ. பிறகு நாளை பின்ன இதான் என் பையன் என் மருமகன்னு சொந்தம் கொண்டாடக்கூடாதுல்ல. சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு நான் வச்சுக்கிட மாட்டேம்மா. இனி நம்புங்க. ஆடு பகை குட்டி மட்டும் உறவா? உங்களை வேண்டான்ட்டு போனவரு எனக்கு எதுக்குமா? நீங்க எதுவும் பயப்படாதீங்க. என்ன இவன் புரிஞ்சுக்கவே மாட்டுக்கான். இவன் அங்க வேலை பார்க்க நம்ம வீட்டில் என்ன நடந்தாலும் அங்க தெரியும். அள்ளிக்கு வளகாப்பா இருக்கட்டும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கதா இருக்கட்டும், எதுனாலும் அவங்களுக்கு தெரிய தானே செய்யும். யாரு வேண்டான்ட்டு விலகி நிற்குமோ, திரும்ப திரும்ப அவங்ககிட்டயே போய் நிற்கிற மாதிரில இருக்கு. இவன் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கான். ஏங்க, ஏங்க. மீனாட்சி. என்னங்க, வீட்டுக்குள்ள இருந்து வருவியன்னு பார்த்தா வெளியே இருந்து வாரியே. ஏங்க, நான் பத்திரிக்கை கொடுக்க போறேன். அப்படியே மல்லியை பார்த்து சமையலுக்கும் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அப்படியே ஆர்டர் கொடுத்தா என்னலாங்க சொல்லிட்டு வரணும்? உன் இஷ்டமா. ஏங்க, இதுல என்னங்க என் இஷ்டம் இருக்கு, நீங்க சொல்லுங்க. சாப்பாடு, சாம்பார், அப்புறம் பாயாசம், வடை, அப்பளம், ஆ அப்புறம் தக்காளி கூட்டு, வாழைக்காய் கூட்டு, பட்டாணி கூட்டு. சரி. போதுமா? அவ்வளவுதான். இங்க காலையில ராத்திரிக்கு அது எப்பயும் போல இட்லி, தோசை, பொங்கல். அதுக்கு தகுந்த மாதிரி சாம்பார், சட்னி. எங்க இந்த பணக்கார வீட்லலாம் ஒரு பூரி, ஒரு தோசை, ஒரு இடியாப்பம், ஒரு அப்பம் அப்படியே பாவலாங்க. அந்த மாதிரி வைக்க வேண்டாமா? சாப்பிடுறதுல எதுக்குமா பந்தா காட்டிக்கிட்டு? மனசும் வயிறும் நிறைஞ்சா பத்தாது. அப்ப இப்படியே கொடுத்துடலாங்கீங்களா? ஆமாம்மா. சரிங்க. அப்ப நான் பத்திரிக்கை கொடுத்துட்டு ஒரு எட்டு சமையலுக்கும் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க என்ன பண்ணலான் இருக்கிய? இந்த பந்தல் போடுறதுக்கு, ரேடியோ செட்டு கட்டுறதுக்குலாம் சொல்லணும்ல, அதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரிங்க. சரி, அப்ப நான் வாரேன். சரிம்மா. ஏக்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம அழகு கிட்ட சொல்லுங்களேன், ஒரே நாள்ல நின்றோம். என்னது டீ மூச்சா? ஐயோ ஏக்க, ஒரே வயிற்றால போதுன்னு சொன்னீங்களே. அழகு கிட்ட சொன்னா ஏதாவது மூலிகை உருண்டை தருவா, அதை சாப்பிட்டா உடனே நின்றோன்னு சொன்னேக்க. ஏட்டி, இனி அவ்வளவுதான். வயசான காலத்துல எல்லாம் கண்ட்ரோல் இல்லாம தான் போகுது. அதான் ஒரே நாத்தக்க. மோரையை பேத்து விடுவாமா. எட்டி வரத்துல நல்லா குளிச்சுட்டு தான் வந்தேன். இது யாரு? வாங்க வாங்க மீனாட்சி அம்மா வாங்க. அவ்வளோ வரை இங்க கூட்டம் போட்டிருக்கீங்களே என்ன? சும்மா தாக்க, இதை விட்ட வேற என்ன வேலை? ஏட்டிவிழா, என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். ஆமா, வர வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையா? இக்க இந்த 4 நாள் தானே இருக்கு. ஆமாட்டி, அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அவரவர் வீட்டுக்கு வாங்கட்டி. எதுக்குக்கா வீட்டுக்குலாம்? இங்கேயே கொடுங்க, நம்ம பையன் கல்யாணம் தானே. இங்கேயே கொடுங்க, நாங்க எதுவும் நினைச்சுக்கிட மாட்டோம். சரிடி. இந்தாங்க பேச்சு மக்க. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும்க்கா. வாரேம்மா. அழகு, இந்தாட்டி கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். ஏக்கா, அதெல்லாம் கவலைப்படாதியே. அதெல்லாம் கல்யாணத்துக்கு டான் வந்து நிற்போம். காசி ஏக்கா, நீங்க சொல்லையே வேண்டாங்க, ஆளா வந்து நிற்பேன். சரி, அப்ப எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். இன்னும் நிறைய இடத்துக்கு பத்திரிக்கை வைக்கின்றதுக்கு நான் போயிட்டு வரேனுமா? சரிக்கா சரிக்கா. ஏக்கா, இவிய கெட்ட கேட்டுக்கு கல்யாணம் தான் ஒரு கேடு. ஏம்டி அப்படி சொல்லுதா? பிள்ளை ஏற்கனவே ஒரு பையனை காதலிச்சிச்சு. அந்த பிள்ளையை தான் இவிய பையனுக்கு முடிச்சிருக்காவே. என்னட்டி சொல்லுதா? நீங்க அப்பெல்லாம் ஊர்ல கிடையாது, நாங்க தான் இருந்தோம். அந்த பிள்ளை விஷத்தை குடிச்சு ஆஸ்பத்திரியில படுத்து படாத பாடுபட்டுச்சு தெரியுமா? அந்த பிள்ளையை தான் இப்ப மறுபடியும் இந்த பையனுக்கு முடிச்சிருக்காவே. ஏட்டி, தெரியுமா மீனாட்சிக்கு? எல்லாம் தெரியும் தெரியும், தெரிஞ்சுதான் முடிச்சிருக்காவே. தெரிஞ்சு என்ன நெட்டி ஒருத்தி முடிப்பா? சீதலட்சுமியும் மீனாட்சி அம்மாவும் ஒரே ஃப்ரெண்ட் இல்ல, சின்ன வயசுல இருந்தே ஸ்நேகிதி. அவ பேத்திய முடிக்காம இவ விட்டுருவாளா? அப்படின்னு இருக்க சங்கதி. என்னதக்கா, மற்ற வீட்டு கதையெல்லாம் நமக்கு எதுக்கு? போனமா ஒரு 2 இட்லி தின்னமா வந்தமான்னு இருக்கணும். ஏக்கா, மொய் வைக்கணும்ல. ஏட்டி, இனி நமக்கு பிள்ளையா குட்டியா காய்ச்சியா? இனி நம்ம ஒரு ஃபங்க்ஷனும் வைக்க போறது இல்ல. நம்ம மொய் வச்சா அவர் எதிர்பார்க்க முடியாது. அதனால மொய்யெல்லாம் நான் வைக்கல.
அதுவும் சரிதான். நானும் நிறைய இடத்துக்கு மொய் செஞ்சு போட்டிருக்கேன். இனி நமக்கு பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு, ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை. அந்த மொய்யெல்லாம் போக்கு தானே. இனி இந்த வயசான காலத்துல மொய் செய்யறதெல்லாம் விட்டுவிட்டு ஒரு 2 இட்லியை தின்னமா வந்தமானு இருக்கணும். நீ சொல்றதா கரெக்டு காசி. ஆமாக்கா. ஏட்டி சின்னவளே, இப்படி சும்மா உட்காந்து போன பார்க்கறதுக்கு பதிலா அம்மைக்கு 2 இலை ஓய்வு தரலாம்ல. சமையலை முடிச்சுட்டு அம்மையும் கொஞ்சம் குதுக்காத்துவா இல்லாட்டி. ஆமா, எனக்கே நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. என்ன இருக்கு? ப்ராஜெக்ட் மூஞ்சி உடச்சு நோய் எல்லாம் சரியாயிரும். ஒன்னு அந்த டிவியை பார்க்க வேண்டியது, இல்லைன்னா இந்த போன் எடுத்து நோண்ட வேண்டியது. நீ ஒரு நாள் புக்கை கையில எடுத்து நான் பார்க்கல, மறுபடியும் என்ன ப்ராஜெக்ட்டுங்க? வீட்டுல ஒரு வேலை சொல்லிடக்கூடாது. உடனே ப்ராஜெக்ட் இருக்கு, எழுத வேண்டிய இருக்கு, ஹோம் ஒர்க் இருக்கு, அப்புறம் ஸ்கூல் ஒர்க் இருக்குன்னு ஓட வேண்டியது. இந்த வருஷம் மோளை 12 படிக்கலாம். மார்க் மட்டும் நல்லா எடுக்காம இரு, அப்ப இருக்கு உனக்கு. தலையில தேங்காய் சட்னி அரைச்சி தப்பி விட்டுருதேன். ஆமாமா, தலையில தேங்காய் சட்னி அரைச்சிட்டு கையில 2 தோசை தந்துரு, வேலை முடிஞ்சிடும். இந்த வாய்க்கு தான், இந்த வாய் கொழுப்புக்கு தான். இப்ப தெரியாத டி, ஒரு காலத்துல நாங்களும் உங்களை மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கு, எழுதணும் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சவியதான். அப்ப எங்க அம்மா சொல்லுவாவே, மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என் அருமை புரியணும். எங்க அம்மா சொல்லும் போதே வேலை செஞ்சு பழகிருந்தா நான் இப்ப இவ்வளவு கஷ்டப்படுவேனா? இப்ப உங்க தாய் வீட்டுல இருந்து நல்ல டிம்மிக்கு கொடுப்பியா டி? டிம்மிக்கு மாமியார் வீட்டுல போய் அப்படி கொடுக்க முடியாது. அவ தூக்கி போட்டு 2 சமட்டுவா பாத்துட்டு இரு. அப்போ போன அடிப்பியா எழுதுக்கிட்டு, இம்மா பருப்பு குழம்பு எப்படி வைக்கணும், கார குழம்பு எப்படி வைக்கணும். நானும் போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவேனே. நான் போன் வந்துட்டு கேட்டா ஃப்ரெண்டுங்க அழுவோ, பள்ளி இடத்துலயும் பேசுதாளுவோ, வீட்டுல வந்தும் பேசுதாளுவோ. அப்ப எப்பதான் படிப்பாளுவோ? படிப்புங்கிறதே சுத்தமா இல்ல. ஏட்டி சிவானி, நேத்து வீட்டை பாத்தியா? வீட்டை பார்க்கணுமா? இந்த பிள்ளைல என்னை காட்டும், அந்த புக்கை பாத்தியா, இந்த புக்கை பாத்தியா, பாடம் பிடிச்சேன்னு கேக்குதுவல. வீட்டை பாத்தியா, காட்டை பாத்தியான்னு தான் பேசுதுவோ. ஆமாட்டி, ஒரே சண்டை. என்ன சண்டைங்க, பாக்கே சகிக்கல. அடைச்சிலுவண்டு, நேத்து வீட்டை பாத்தியான்னு கேட்டுட்டு நானும் அப்பாவும் சண்டை போட்டதே அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவன் கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் உப்பு கூடி போச்சு, அதுக்கு அந்த மனுஷன் என்ன நினைக்க வந்தாரு, அந்த சண்டையை போய் சொல்லிட்டு இருக்கா பாரு இந்த பிள்ளை. வீட்டில் நடந்ததை ஒரு சந்தோஷமானதை சொல்லலாம், இது சண்டை போட்டதுன்னு சொல்லுவாவே. ஆமாட்டி, நானும் பார்த்தேன். பார்க்கையே பிடிக்கல. பார்க்க பிடிக்கலையா? சும்மா தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை போடுறாவ பாத்தியா? ஆமாட்டி சின்னவளே, உனக்காட்டும் தருதே. தேவையில்லாததுக்கெல்லாம் உங்க அப்பன் சண்டைக்கு வராரு, வீட்டுல இருக்க போய் தானே இப்படி சண்டைக்கு வராரு. சின்சியரா போயிட்டு இருந்து சண்டை. அட இளவுடுத்தவளே, எங்க சண்டையை பார்க்க உனக்கு சின்சியரா வந்து இடையில போட்டாம் பாரு ஒரு விளம்பரம். விளம்பரமா? ஒரு 5 நிமிஷம் போடுவான், விளம்பரம் போட்டுருதான். என்னத்த உட்காந்து பேசுதாளுவே? ஏட்டி சின்னவளே, என்னம்மா? ஏட்டி, அப்பாக்கும் எனக்கும் சண்டை நடந்தது எதுக்கும் உன் ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு இருக்கா? கருவாட்டு குழம்புல கொஞ்சம் உப்பு கூடி போச்சு, அதுவும் ஒரு சண்டை தான் சொல்லிட்டு இருப்பிய. ஏட்டி, பாட்னி புக்ல என்ன படிச்சா, சுவாலஜி புக்ல என்ன படிச்சான்னு பேசுறது விட்டுவிட்டு வீட்டுல சண்டை நடந்ததை பத்தி பேசுறீங்களா? நீங்களா உருப்பிடுவீலாட்டி? ஏம்மா, உன் சண்டையை பத்தி யாரு பேசுனா? ஏன் சண்டையை பத்தி பேசலையா? அப்புறம் என்ன தட்டி பேசுறியா? எந்த வீட்டை பத்தி பேசுறியா? பிக் பாஸா? ஆமாம்மா, ஒரே சண்டை கடா இருக்கு. அடைச்சில வந்து நான் புக் எடுத்து படிக்க வக்கீல்ல பூச்சா. பிக் பாஸ் வீட்டை பத்தியா பேசுதாளுவா? இன்னைக்கு இவளை என்ன பண்ணாண்டா? மல்லி, ஏட்டி மல்லி. மீனாட்சியம்மா குரல் மாதிரில இருக்கு. மீனாட்சியம்மா உள்ள வாங்க. ஏட்டி எந்திரிச்சு உள்ளப்பா. உள்ள போய் பிக் பாஸ் வீட்டையும் பத்தி பேசுங்க, கக்கூசையும் பத்தி பேசுங்க, என்னத்தையும் பேசுங்க. உள்ள வாங்க டி. மீனாட்சியம்மா வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் டி, பரவாயில்ல. என்ன டி, இன்னைக்கு கடைக்கு போகலையா? இனிமேதாம்மா போனோம், வீட்டையும் பார்க்கணும் பத்தியலா. சரி டி, தம்பி எங்க? அவைய காலையிலே வேலைக்கு போயிட்டாவளே. அப்படியா? பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கேன், எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும் டி. ஐயோ மீனாட்சியம்மா, நம்ம வீட்டு பையன் கல்யாணம், இதுக்கு நீங்க பத்திரிக்கை கூட கொடுக்கணுமா? வாயால வான்னு கூப்பிட்டா நாங்க வந்துட மாட்டோமா? ஏட்டி, பத்திரிக்கை கொடுக்கறதுன்னு முறை. இந்த டி, ரொம்ப சந்தோஷமா. மூத்தவா எதுவும் போன் பண்ணுவாளா? ஆமாம்மா, டெய்லி ராத்திரி பேசுவா. காலேஜுக்கு அனுப்புறாவளா? ஆமாம்மா, நாளையில இருந்து காலேஜுக்கு போனோம். சரி படிக்கட்டு. சின்னவளை எங்க? அவ இங்கதான் எங்கேயாவது படிச்சுட்டு இருப்பாம்மா. நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு எழுதணும்னா என்னத்தையும் பார்த்து எழுதிட்டு இருப்பாளுவா. சரி டி, அப்புறம் உன்ட்டு வந்து இந்த சமையலுக்கு ஆர்டர் கொடுக்கலான்னு வந்தேன். ஐயோ மீனாட்சியம்மா, இது நீங்க சொல்லணுமா? நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க சமைக்காம யாரு சமைப்பா? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, சும்மா மிரட்டி விட்டுருவோம். அதான் நீங்களும் ஃப்ரீயா இருக்கல, எனக்கு தெரியலன்ட்டு சந்தேகத்துல தான் வந்தேன். ஐயோ மீனாட்சியம்மா, நம்ம வீட்டு கல்யாணம் இருக்கணும்னு வேற எந்த கல்யாணத்துக்கும் ஆர்டர் எடுக்கல பத்துடுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, நெட்டவழி கல்யாணம் இருக்கலாமா? பாபு தம்பிக்கும் விக்கி தம்பிக்கும் ஒரே நாள் தானே? ஆமா. ஓஹோ, நெட்டவழி வந்து சொன்னாலோ? சரி நல்லதா போச்சு. நானும் நீங்க வேற எங்கேயும் ஆர்டர் எடுத்துருப்பீங்கன்ட்டு சந்தேகத்துல தாண்டி வந்தேன். இல்லம்மா, நெட்டவழி கல்யாணத்துக்கு ஆக்கி போடணும்னு தான் எல்லாரும் இருக்கோம். சரி, அப்ப பிரச்சனை இல்லை. ஏட்டி, சாப்பாட்டு செலவு, சாமான் வாங்குறது, பொருள் வாங்குறது, அரிசி பருப்புல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். நீங்க வந்து சமைச்சா மட்டும் போதும் டி. சரிங்கம்மா. அப்படி என்ன சமைக்கணும்னு சொன்னீங்கன்னா? நெட்டவழி எதுவும் சொல்லலையா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, ஆனா வரவேற்புக்கு கண்டிப்பா பிரியாணி போட்டுருங்கக்கான்னு கேட்டா. சரி ஏட்டி, எப்பயும் போலதான் ஊர் சாப்பாடு, முகூர்த்த சாப்பாடு, எல்லாமே சாப்பாடு, சாம்பார், பொரியல், அவியல், பாயாசம், வடை, இவ்வளவு தாண்டி. சரிங்கம்மா. அப்புறம் காலையிலைக்கு இட்லி, பொங்கல், தோசை போதும்.
ரொம்பலாம் கிராண்டெல்லாம் வேண்டாம், சிம்பிளா செஞ்சாலே போதும் டீ. ஆனா சுவையா இருக்கணும், வரவிய மனசு நிறையணும். சரிங்கம்மா, கண்டிப்பா நல்லாவே செஞ்சிருவோம். அப்புறம் நல்லா செஞ்சிருவோம் இங்க இருந்தா எப்படி? நாளைக்கே நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வந்துருங்க. நாளைக்கு வா. ஆமா டீ, ஊர் சாப்பாடு முகூர்த்த சாப்பாடு நீ 3 நாளைக்கும் சாப்பாடு தான். 3 நாளைக்கு சாப்பாடு செய்யணும்ல. சரிங்கம்மா, கண்டிப்பா வந்துடுறோம். சரி டீ, இன்னும் நிறைய வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் இருக்கு, நான் வரட்டா? சரிங்கம்மா.